ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் சமீபத்தில் குபேரா திரைப்படம் வெளியாகியிருந்தது. இந்த படத்தின் ரிலீஸை முடித்தவுடனே தன்னுடைய அடுத்த படங்களின் வேலைகளுக்கு நகர்ந்துவிட்டார் ராஷ்மிகா. தற்போது ராஷ்மிகா மந்தனா சமீபத்திய பேட்டியொன்றில் பகிர்ந்த விஷயத்துக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. சமீபத்திய பேட்டியில் ராஷ்மிகா மந்தனா, எங்களுடைய கொடவா சமூகத்திலிருந்து எனக்கு முன் சினிமாவுக்குள் யாரும் வந்ததில்லை. எங்கள் சமூகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த முதல் நபர் நான் தான் என்று நினைக்கின்றேன் என்று கூறியிருந்தார். தற்போது ராஷ்மிகாவின் இந்த கருத்துக்கு கொடவா சமூகத்தைச் சேர்ந்த நடிகர்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ராஷ்மிகா பேசிய விஷயத்துக்கு நடிகை பிரேமா அவரை விமர்சித்திருக்கின்றார். நடிகை பிரேமா பேசுகையில், கொடவா சமூகத்திலிருந்து சினிமா துறைக்குள் வந்த நடிகர்களின் உண்மையான விவரங்கள் கொடவா சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தெரியும். இதில் நான் சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? ராஷ்மிகாவிடம்தான் அவர் கூறிய கருத்துக்கு விளக்கத்தை கேட்க வேண்டும். எனக்கு முன்பே கொடவா சமூகத்தைச் சேர்ந்த நடிகை சசிகலா சினிமாவிற்குள் வந்துவிட்டார். அதன் பிறகுதான் நான் சினிமாவுக்குள் வந்தேன். அதனைத் தொடர்ந்து கொடவா சமூகத்தைச் சேர்ந்த பலரும் சினிமாவுக்குள் வந்து சோபித்திருக்கின்றார்கள். இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இவரை தொடர்ந்து மாடல் மற்றும் கன்னட சினிமாவின் நடிகையுமான நிதி சுப்பையா, ராஷ்மிகா சொல்வது ஜோக் போல இருக்கிறது. அவர் அப்படியான கருத்தை வைத்ததாலேயே அது உண்மையாகிவிடாது. இதனை மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ராஷ்மிகா சினிமாவில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நடிகை பிரேமா கொடவா சமூகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கின்றார். இருப்பினும் ராஷ்மிகா ஏன் அப்படியான கருத்தை சொன்னார் என தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ராஷ்மிகா ஏன் இவ்வாறு குறிப்பிட்டார் என்று ராஷ்மிகாவே இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.